நேற்று குற்றாலம் போயிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே ஒரு 7, 8 பேர் சவுண்டாக வீடியோ, வெறும் ரீல்ஸு, அப்புறம் ஷார்ட்ஸு இதுதான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே நேரத்தில் நிறைய பேர் சவுண்டாக ஃபோனை நோண்டும்போது அது மற்றவங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கும். யாருக்குமே அப்படி ஒன்று நடக்கிறதே தெரியாமல் இருக்குது. இதுதான் மாஸ் சைக்காலஜி, வெகுஜன உளவியல். என்ன வேணால் பண்ணலாம். கூட்டமாக ஒரு விஷயம் பண்ணும்போது யார் கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி வர ஒரு மனநிலை. இது ஏன் அப்படின்ட்டு நம்ம ஏஐட்ட தான் கேட்டேன். சுய இன்பம் மட்டுமே முக்கியம் அப்படிங்குது. இவர்களுக்கு தங்களது பொழுதுபோக்கு மட்டுமே முக்கியமானது தெரியும். மற்றவர்களை மதிக்காத்தன்மை, தங்களை சுற்றியுள்ள சக பயணிகள் அமைதி, சோர்வு மற்றும் மனநிலை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. பச்சாதாப குறைபாடு, தங்களின் செயலால் மற்றவர்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை உணரும் திறன் இவர்களிடம் குறைவாக இருக்கும். ஒரு தவிர பொதுவெளியில் ஒரு நபர் 2 பேர் பண்ணிகிட்டு இருந்தால் அதை நம்ம தட்டி கேட்க முடியும். மொத்தமாக ஒரு 10 பேர் செய்யும்போது தட்டி கேட்க முடியாது. அந்த தைரியத்தில் தான் பண்ணுறது. அவன் பண்ணுறான், நான் பண்ணுறேன்ற மனநிலை தான் பண்ணுறாங்க. இதை கண்டக்டர் கூட கேட்க முடியாது, சண்டைக்கு போயிடுவாங்க. அதனால் என்னடா இப்படி நடக்குது, இதெல்லாம் கவர்மெண்ட் கண்டுக்குதா இல்லையான்னு பார்த்தா தேடி பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடியே சட்டம் போட்டிருக்கு. பஸ்ஸில் வந்து ஹெட்ஃபோனு ஹெட்செட் இல்லாமல் வீடியோ பார்க்குறது, கேம் விளாட்றது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே இருக்குது. அந்த சட்டத்தை இவங்க பஸ்ஸுக்குள்ளே ஒட்டி வைக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி சட்டம் இருக்குது, யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு. பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டக்டர் ஒரு வார்த்தை சொல்லணும். யாரும் சத்தமாக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, எல்லோரும் ஹெட்செட் மாட்டி தான் பயன்படுத்தணும், ஹெட்ஃபோன் மாட்டி தான் பயன்படுத்தணும் சொல்லணுமா இல்லையா? இதெல்லாம் ஒரு ப்ராப்பராக கொண்டு வந்தால் தானே ஜனங்களுக்கு எப்போயுமே சட்டத்தால் தான் எல்லாத்தையும் ஒடுக்கணும். அவங்களாம் சொந்தமாக ஐயோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாவமே அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. சீக்கிரமாக அது என்னென்னு பாதிக்கப்படுறவங்களாவது குரல் கொடுங்கயா. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குல்ல, உங்களோட கஷ்டங்களை பதிவு பண்ணலாம்ல. இந்த சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை இன்னும் நல்லா மக்களுக்கு காதில் சட்டுன்னு அரைகிற மாதிரி இந்த சட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தணும். பஸ்ஸு கிளம்பும்போதே கண்டக்டர் ஒரு வார்த்தை சொல்ல வைங்க, இல்லாட்டி ஒரு ஒலிபெருக்கையிலாவது சொல்ல வைங்க, ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க. பேருந்துகளில் பயணம் செய்யும் பொழுது மற்ற பயணிகளுக்கு கோபம், எரிச்சல் உள்ளிட்ட தொடர்புகளை ஏற்படும் வகையில் செல்போன் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இது குறித்து பயணிகள் நடத்துனரிடம் முறையிடும் போது சில பயணிகள் தவறாக ஈடுபடுகிறார்கள். இதை கட்டுப்படுத்த நடத்துனருக்கு சட்டப்படி உரிமை இல்லாததால் ஒரு எல்லைக்கு மேல் எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பயணிகளிடமிருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் பேருந்துகளில் ஹெட்போன் இல்லாமல் செல்போன் பேசவும், பாடல்கள் கேட்கவும், வீடியோ கேம் விளையாடவும் தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. மேலும் பயணிகளை பேருந்திலிருந்து இறக்கிவிடவும், பயண கட்டணத்தை இழக்கவும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சட்ட உரிமை வழங்கப்பட்டுள்ளது. எனவே நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த சட்டம் இருக்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பேருந்துகளில் ஒட்டி வைக்கணும். அடிக்கடி பேருந்துக்குள்ளே ஒலிபெருக்கியில் செல்ஃபோன் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது, இப்படி தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அறிவுரை பண்ணணும். அப்போ தான் இதை மாற்ற முடியும். இல்லாட்டி இந்த ஒழுங்கினம், இந்த அடாவடித்தனம், இந்த பொறுப்பற்ற தன்மை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மற்ற பயணிகள் இந்த சோர்வை வீடு வரைக்கும் சுமந்துட்டு போக வேண்டியிருக்கும். எத்தனை பேர்ட்ட சண்டை போட முடியும்? எங்கே பார்த்தாலும் ஒரு ஒழுங்கினம் இருந்துகிட்டே இருந்தால் எத்தனை பேர்ட்ட சண்டை போட முடியும் சொல்லுங்கள்?